ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொலி சந்திக்க மகிழ்ச்சி. மாணவருடைய சந்தேகம் ஒன்றுக்குரியதான் இந்த காணொலி. இந்த காணொலியில் பார்க்கப்படக்கூடிய அந்த வினாவானது இந்த காணொலிக்கு மேலேயும் கமெண்ட் செக்ஷனில் போடப்பட்டிருக்கு. எனவே வினாவை பார்த்து விட்டு காணொலியை பார்க்கவும். ஆகவே மிச்சம் இலகுவாக வெளியிடக்கூடியதாக இருக்கும். வினா இதுதான்: 2016 ஏப்ரல் மாதத்தில் 5 ஞாயிறு உண்டு. 2016 ஏப்ரல் மாதத்தில் 5 ஞாயிறு உண்டு. அவற்றுள் 3 தினங்களின் திகதி எண்கள் இரட்டை எண்களாயின் 3 தினங்களின் திகதி எண்கள் என்னென்ன இரட்டை எண்களாயின் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி என்ன கிழமை என்றுதான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இதை நீங்க பிரச்சனை செய்யறதுக்கு அடிப்படையா 2-3 பேசிக் விஷயம் வரணும். முதலாவது விஷயம், ஏப்ரல் மாதம் வரக்குள்ள, சரியா, ஏப்ரல் மாதம் வரக்குள்ள அது 2016 இந்த ஆண்டு பிரச்சனை இல்லை. ஏப்ரல் மாதம் என்று வந்தா ஏப்ரல் மாதத்துல மொத்த நாட்கள் எண்ணிக்கை 30 பில்லியன். சரியா, ஏப்ரல் மாதத்துல மொத்த நாட்கள் எண்ணிக்கை 30. முதலையும் ஒரு வாரத்துல 7 நாட்கள் காணப்படும். ஒரு வாரத்துல திங்கள் இருந்து ஞாயிறு வரை 7 நாட்கள் காணப்படும். அப்ப 7 நாட்கள்ல ஒரு மாதத்துல 4 வாரங்கள் தானே, 4ஆல பெருக்கும் போது 7 நாள் 28 7 நாள் 28. அப்ப அது அர்த்தம் என்னன்னா, திங்கக்கிழமை 7, திங்கக்கிழமை 4, செவ்வாய் 4, புதன் 4, வியாழ் 4, வெள்ளி 4, சனி ஞாயிறு 4 என்று ஒவ்வொரு கிழமையும் 4 ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு நாட்கானே. அப்ப 4 நாட்களாக 7 நாள் 28 அமையும். அப்ப ஏப்ரல் மாசம் 30 நாட்களை கொண்டிருக்கின்றா. அப்ப 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்க இல்லையா? அந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா வாரது அந்த மாதத்துடைய 1ஆம் திகதியும் 2ஆம் திகதியும் என்ன கிழமை வருதோ அந்த கிழமையில் 5 தரம் வரும். இதான் இல்லையா? 7 நாள் 28 தானே. அப்ப 28 மாசம் முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏப்ரல் மாதம் மொத்தம் 30 நாட்கள் வைரிக்கு. அப்ப அந்த அடிப்படையில் என்ன அர்த்தம் பண்ண வந்து எல்லா கிழமைகளும் 4 நாட்களா இருந்தாலும் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிற கிழமையும் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிற கிழமையும் அது மட்டும் எக்ஸ்ட்ராவா 5 கிழமையா இருக்கணும். அப்ப ஏப்ரல் மாதத்தில் 5 ஞாயிறு உண்டுன்னா ஞாயிறு 1ஆம் தேதியா இருக்கலாம், இல்லாட்டி ஞாயிறு 2ஆம் தேதியா இருக்கலாம். அப்பதான் அந்த மாதத்துல 5 ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்ப உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி எடுத்தா அடுத்த ஞாயிறு வாரத்துக்கு 7 கூட்டி பார்க்கணும், 8. 8ஆம் தேதி அடுத்த ஞாயிறு 7 கூட்டி பார்த்தா 15. அடுத்த ஞாயிறோட 7 கூட்டி பார்த்தா 22. அடுத்த நாளோட 7 கூட்டி பார்த்தா 29. அப்ப இந்த திகதிகள்ல 5 ஞாயிற்றுக்கிழமை வர வாய்ப்பு. ஆனா என்ன சொல்றான், 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்தோம்னா அப்ப 2ஆம் தேதி அடுத்த ஞாயிறு வாரத்துக்கு 7 கூட்டி பார்க்கணும், 9, 16, 23, 30. சரி, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சரியா நம்ம அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரும். இப்ப இந்த ஒரு கண்டிஷன் என்ன ஆச்சுன்னா, அந்த 5 ஞாயிறுல 3 தினங்கள் திகதி ரெட்டை நினைக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 8 ரெட்டை எண், 22 ரெட்டை எண், மிச்சம் 3 ஒற்றை எண். ஆனா என்ன 3 தினங்கள் ரெட்டை நினைக்கணும். அப்ப இந்த செட் வராது. 2 ரெட்டை எண், 16 ரெட்டை எண், 30 ரெட்டை. அப்ப இந்த 5 கிழமைகள்ல 3 திகதிகள் இரட்டை வருது. ஆகவே அந்த மாதத்துடைய 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அப்ப 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அப்ப 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தானே. அவன் கேட்கான் ஏப்ரல் 8ஆம் தேதி என்ன? அப்ப 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி சனிக்கிழமையா இருக்கும். அப்ப ஏப்ரல் 8ஆம் தேதி சனிக்கிழமையாக இருக்கும் என்றுதான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும். சரி.
அப்ப இந்த காணொளி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா மாணவர்களுக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வாறு விளக்கங்களா சொல்றது. ஏனென்றால் இம்மாதிரி வகுப்புகள் வந்து சொன்னேன் மிக விரைவாக சோட்டா கண்டுபிடிக்கிற டெக்னிக் சொல்லி தரப்படும். கற்பவனாகி கற்றுக் கொடுப்பவனாகி கற்பவர்களுக்கு உதவி செய்வனாகி நான் ஜிந்தா ஃபாஸ்.